வணக்கம். டைரக்டர் மனோகரன். இந்த மாலை வேளையில் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, மனைவி இழந்தவங்க தனிமை இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி வலியும் வேதனையும் அனுபவிப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது பெண்ணோ அப்படித்தான். தனிமையாக இருக்கும்போது ரொம்ப அவங்க மனவேதனை அடைவாங்க. நமக்குன்னு துணை இருந்தால் நம்ம கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். இலங்கையிலேருந்து கூட ஒரு பெண்மணி பேசிச்சு. எப்பயாவது நீ நல்லா இருக்கீங்களா, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு ஆதரவாக நான் இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்களான்னு கூட கமெண்டில் போட்டுருச்சு. நான் எத்தனை பேரை நம்பி இன்னைக்கு ஏமாந்து போய் நிற்கிறேன். எல்லாம் யாராலும் என்கிட்ட பேசுவாங்களா, என் வாட்ஸ்அப் நம்பரை கூட கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ரீல்ஸ்லையும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வருவாங்க. பெண்கள்லாம் வாய்ப்பு கேட்டுங்க, டைரக்டர்னால வாய்ப்பு கேட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுங்க. ஜென்ஸ் வருவாங்க, லேடிஸ் வருவாங்க, எல்லாம் வருவாங்க, சின்ன பிள்ளைங்க கூட வருங்க. நான் அதுக்காக என் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் இருந்தாலும் எனக்குன்னு பக்கபலமாக எனக்கு அன்பு காட்ட, ஆசையாக பேச, பரிந்து பேச, என் மேலே பாசம் வைக்க அப்படின்னு ஒரு ஜீவன் எனக்கு வேணும் இல்லை. நான் அதுக்கு தான் எத்தனையோ பேர்கிட்ட நான் எதிர்பார்ப்பேன். எனக்குன்னு ஒன்று என்கிட்ட பேச மாட்டாங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், பயப்படாதுங்க, உங்கள் பின்னால் நான் இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் சொல்கிறவர்கள் யாருமே இல்லை. தனிமையில் உட்காந்து நான் ஒரு சில நேரங்களில் ஷூட்டிங் ஒரு 10 நாள் 12 நாள் நடக்கும். மற்ற நாள் பூரா வீட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பேன். அந்த நினைவுகள் வரும். கூட யார் இருந்தால் பேசிகிட்டு இருக்கலாமே, நம்ம ஜாலியாக எங்கே டூர் போகலாமே அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு இப்போ இல்லை. யாருமே யாரையும் நம்ப முடியல. யார் உண்மை யார் பொய்ன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி யாராவது என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா, என் அன்பை பகிரணும்னு ஆசைப்பட்டா, நான் என் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன், இதுலேயும் கொடுப்பேன், பேசலாம். நான் யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் தங்கச்சியும் பெண் தான், அக்காவும் பெண் தான், தாரம் பெண் தான், என் அம்மாவும் பெண் தான். அதுக்காகத்தான் புரட்சி பெண் என்ற ஒரு படத்தையே நான் எடுத்து தயாரித்து நான் வெளியிட போகிறேன். பெண்கள் மேலே அவ்வளவு பாசம் மரியாதை இருப்பேன். நான் யாரையுமே வெறுத்து பேச மாட்டேன். ஆனால் எனக்கு வெறுத்து போய் இந்த சினிமாவுக்குள்ள நான் போய், எனக்கு சினிமா நல்லாவே இல்லை. எனக்கு இந்த ப்ரொடியூசர் அதை டைரக்டரை பிடிக்காது, சினிமாவே பிடிக்காது. இருந்தாலும் கூட என் சந்தோஷத்துக்காக இந்த சினிமா உலகில் போய்